தம்பியோட பேர் பரத். சரிங்க. இந்த தம்பி போன வாரம் கூட ஒரு பிள்ளைக்கு அவங்க ஊர்ல குழந்தை திருமணம் செய்யறாங்கன்னு தாராளமா போன் பண்ணி சொன்னாரு. பரவாயில்ல. ஏன்னு கேட்டா ஒரு குழந்தையினுடைய கல்வி முழுமையா பாதுகாக்கிறாரு. ஆனா இவரதே சொன்னாருன்ற விஷயம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேற உலகத்துமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. பரவாயில்ல. அதே மாதிரி நம்மளுடைய ரகசியங்கள் முழுமையா பாதுகாக்கப்படும். அதனால நீங்க தைரியமா துணிஞ்சு எல்லாருக்கும் நீங்க என்ன செய்யலாம், போன் பண்ணி சொல்லிடலாம். அவங்க எல்லாத்தையுமே மிரட்டி வச்சிரலாம். மிரட்டலாம், உள்ளதுக்கு வச்சிருவாங்க அடுத்த நிமிஷம். கண்டிப்பா. அதே மாதிரி இந்த பாலியல் ரீதியா, உடல் ரீதியா, மன ரீதியா யாராவது துன்புறுத்தினாங்கன்னு அப்படின்னா அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஜாமீனே கிடையாது. லைஃப் லாங் அப்படியே உள்ளே கிடக்க வேண்டியதா இருக்கட்டும். அதை நினைச்சாலே யாருமே இந்த மாதிரி தப்பு செய்யறதுக்கு பயம் வராது. கண்டிப்பா. இன்னைக்கு டிவின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க, எந்த செய்திகளா இருக்கட்டும், இன்னைக்கு அங்க பாலியல் குற்றங்கள், இங்க பாலியல் குற்றங்கள், அங்க அது நடந்துச்சு, இங்க இது நடந்துச்சுன்னு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்க. எல்லாம் போதை பொருள் தான். ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு இந்த தம்பிகள் அங்க இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் பல கனவுகளோட படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க.